பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் இயர்னிங்ஸ், அதாவது வரப்போகிற குவார்ட்டர்ஸில் அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சு தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரமோட்டர்ஸ் இப்போ இந்த டைமில் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜூனில் இருந்து ஆகஸ்ட் வரையும் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து ப்ரமோட்டர்ஸ் பையிங் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ப்ரமோட்டர்ஸ் பையிங் நடந்திருக்கு, அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் கைடன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனியில் February 2025 எம்ப்ளாயி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லேருந்து அந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 2025 விஜய் அகர்வால் அப்படின்ற அந்த ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 8400 குவான்டிட்டி என்ன ப்ரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 942 ப்ரைஸில் 79 லட்சத்துக்கு வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை வந்து கடந்த 6 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியோட கிளைண்ட் யார், ஃபியூச்சர் இயர்னிங்ஸ் எப்படி இருக்குது, வேல்யூவேஷன் படி இந்த ஸ்டாக் இப்போ எப்படி இருக்குது, டெக்னிக்கல் அடிப்படையில் இப்போ இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 63% மொபைல் கிரெயின் செக்மெண்ட்லையும் 60% டவர் கிரெயின்ஸ்லையும் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியாவோட லீடிங் ஃபோர்க் லிஃப்ட் மேனுஃபேக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுலேயுமே 19% வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேராக வச்சுருக்காங்க. இதை தாண்டி அஸ்ஸாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் டிராக்டரோட மார்க்கெட் ஷேரை 10% வந்து வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்டாக வந்து L&T, ACC, GMR, NCC, அசோக் லைலாண்ட், அதானி, NHPC, டாடா மோட்டார் இந்த மாதிரியான பெரிய பிக் பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 12418 இருக்குது. ஸ்டாக்கோட PE கரண்ட் 29.4, ROCE 40.1, ROE 28.6, கரண்ட் ப்ரைஸ் 1043. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2025. இந்த கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூவாக 941 இருக்குது. கம்பெனியில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இருக்குது. ROIC அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ 73.8 வந்து இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மார்ச் 2014 கரண்ட்டாக மார்ச் 2025 வரையும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயில் இருந்து அவங்களோட சேல்ஸு இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3300 கோடியாக வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 4% இருந்து கடந்த 10 வருஷத்தில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3 கோடியாக இருந்தது, இப்போ கரண்ட்டாக 409 கோடியாக வந்து இருக்குது. இந்த கம்பெனியில் ரிசர்வ்ஸில் வந்து 1500 கோடி அளவுக்கு வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸாக வந்து கம்பெனியில் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் இருக்குது. லாங் டேர்ம் பாரோயிங் 0, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் வெறும் 14 crores தான் இருக்குது. கம்பெனியில் கடந்த 3 வருஷமாக நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவில் தான் வந்து இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆர் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ROCE 21%லேருந்து கரண்ட்டாக வந்து 40% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அவங்களோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் FIS அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட். அதே மாதிரி DIS வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கேட்டர் 20.97% இருந்து 21.02% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபா இருந்த அவங்களோட சேல்ஸை இப்போ கரண்ட்டாக வந்து 3000 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 4% இருந்தது, இப்போ கரண்ட்டாக வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது 0 டெட் கம்பெனியாக வந்து இருக்காங்க. ROCE அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 40% கிட்டே வந்து இருக்குது. ROE 28% இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணதுனாலையும் ப்ளஸ் அந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்களோட செக்மெண்ட்டில் பெரிய மார்க்கெட் ஷேரை பிடிக்க போய் தான் இந்த பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸை தாண்டி FISல MIT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய நிறுவனமும் இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.95% அளவுக்கு ஸ்டேக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒரு கம்பெனி லாஸ்ட் 10 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மல்டிபேக்கர் ரேலி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் 2020 2025 வரையும். இப்போ அடுத்து 2025க்கு அப்புறமா இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுமா, அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடந்த Q1 2026 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் இயர் கைடன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நியர் டேர்ம் வந்து பெரிய லெவலில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் Q2ல வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த அனலிஸ்ட் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ரெவன்யூஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2023 to 2026, அதாவது 4400 கோடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 2026 வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு டபுள் ரெவன்யூ டார்கெட்டை இப்போ வந்து ட்ரிபிள் ரெவன்யூவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2027 to 2029 அந்த பீரியடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூவை வந்து ஆல்மோஸ்ட் 6600 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் 2026 கான்காலில். இதை தாண்டி கம்பெனியில் ஒரு சில கேபெக்ஸும் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது கம்பெனியோட கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மேஜர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து 100 கோடி வந்து மாடர்னைசேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. 130 கோடி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பேமெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் க்ரீன்ஃபீல்ட் எக்ஸ்பேன்ஷனாக 250 300 கோடி அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 2028 கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி கேபெக்ஸ் டு ரெவன்யூ, அதாவது நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒரு 100 கோடியிலேருந்து அவங்க ரெவன்யூவாக வந்து 800 900 கோடி அளவுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் டேரிஃப் ரிஸ்க்கை வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு இன்ஆர்கானிக்காக வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒயிட் லேபிளிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட பேரில் கிரெயினை வந்து செல் பண்ணாமல் யூஎஸில் இருக்கக்கூடிய வேற ஒரு லேபிள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இவங்க கிரெயினை வந்து செல் பண்ணுறதுக்காகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் நடந்தது அப்படின்னா இவங்க டேரிஃப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஒயிட் லேபிளிங் கான்செப்ட்டுக்கு கேட்டோ அப்படின்ற அந்த கம்பெனியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் கிடச்சதுன்னா Q3 ஃபினான்ஷியல் இயர் 2026 அந்த ஒரு ஒயிட் லேபிளிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ரீசெண்டாக நடந்த கான்காலில் கம்பெனி வந்து இன்னொரு மேஜர் அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த ஒரு கம்பெனிக்கு, அதாவது ஏஸ் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனிக்கு சைனாவிலேருந்து பெரிய காம்படிஷன் வரதாகவும் அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு கிரெயின்ஸுக்கெலாம் வந்து அதிகப்படியான ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து போட சொல்லி வந்து இவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க சைடில் இருந்து. அந்த ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றது இந்த ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி ஹெல்ப் வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் வந்து அதிகப்படியாக டொமஸ்டிக்கில் செல்லாக வாய்ப்பு இருக்குது. அப்படி கவர்மெண்ட் வந்து சைனாவோட டவர்ஸ்க்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனிக்கு மினிமம் 500 1000 கோடி அளவுக்கு ரெவன்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் நான் டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரீசெண்டாக இந்த கம்பெனியில் நடந்த கான்கால்லேருந்து நான் எடுத்த விஷயங்கள். இந்த ஒரு கான்காலை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கான்கால் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷன் வந்து அந்த ஸ்க்ரீனோட பாட்டமில் வந்து இருக்கும். அதில் ஆகஸ்ட் 2025 டிரான்ஸ்கிரிப்ட் நோட்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை தாண்டி இன்னமும் பல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஸ்டாக்கை தயவுசெய்து வந்து ரெக்கமெண்டேஷனாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த ஸ்டாக்கில் ஒரு தனிநபர் பை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, PE வேல்யூவேஷன். கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது, டெக்னிக்கல் அடிப்படையில் இந்த ஸ்டாக் வந்து எந்த லெவலில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் இருக்கா இல்லைனா எந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரீனர் அண்ட் ட்ரேடிங் வியூ அப்படின்ற அந்த 2 வெப்சைட்லையும் இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு, PE ரேஷியோ. இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஸ்க்ரீனர் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் காட்டக்கூடிய இந்த PE ரேஷியோ வந்து பார்க்குறீங்க. நான் டாப்பில் வந்து டைம்லைன் வந்து 10 இயர்ஸாக வந்து வச்சுக்கிறேன். கரண்ட்டாக ஏஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாக்கு 10 இயர் மீடியன் பிஇக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட 10 இயர் மீடியன் பிஇ வந்து 34 to 30 அப்படின்ற ரேஞ்சு தான். கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 29 அப்படின்ற மாதிரி 10 இயர் PE ரேஷியோக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு ஃபேக்டர் மட்டுமே வச்சு இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது, நான் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடாது. இதை தாண்டி ஒரு கம்பெனியில் நம்ம வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய நிறைய ரேஷியோஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பெக் ரேஷியோ, ஒரு சிலர் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வேல்யூவேஷன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரேஷியோ வந்து காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ரேஷியோ, அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய இல்லைனா வந்து ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், ஏஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாக்கு டெக்னிக்கல் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்ற அந்த ஸ்டாக்கோட 1 வீக் சார்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது அடிப்படையில் இந்த சார்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக வந்து 2 வாட்டி வந்து 930 அப்படின்ற அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்து ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3rd March 2025. இப்போ அடுத்து வந்து ரீசெண்டாக 11th August 2025 வந்து 930 அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து எடுத்து 2 வாட்டியும் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாட்டி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதாவது 1040 to 1050 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இந்த ஒரு ரேஞ்சை வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டாக் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டேஜ் 2 ரேலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. இது டெக்னிக்கல் அடிப்படையில் மட்டும். ஆனால் இந்த ஸ்டாக் உண்மையாகவே மேலே போகிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்? இந்த ஸ்டாக்கோட இயர்னிங்ஸ், அந்த கம்பெனி சொல்லியிருக்கக்கூடிய அந்த கான்காலில் சொல்லியிருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்கமிங் குவார்ட்டர்ஸில் வந்து நடந்தால் மட்டுமே, அதாவது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி இயர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கோட க்ரோத் வந்து சஸ்டெயினபிளாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இன்னமும் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட அடுத்த மேஜர் சப்போர்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 930 அப்படின்ற அந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு அப்படின்னா 821 அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட அடுத்த மேஜர் சப்போர்ட். ஸோ டெக்னிக் அடிப்படையில் பார்த்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாக்கில் ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஃபியூச்சர் இயர்னிங்ஸ் ஆர் கைடன்ஸும் வந்து இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டராகவே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டும் ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி இனி தான் பயங்கரமாக வந்து இருக்க போகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்க கண்டிப்பாக இந்த மொபைல் டவர்ஸ் அண்ட் அதர் ட்ரெயின்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ராக்ஸி கம்பெனியான இந்த மாதிரியான க்ரெயின்ஸ் அண்ட் டவர்ஸ் கம்பெனியும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். இந்த வீடியோவில் மொத்தம் 5 ஸ்டாக் எடுத்து பேசலாம்னு நினச்சேன். ஆனால் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற இந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனே வந்து ஆல்மோஸ்ட் 8 to 10 minutes ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நான் கண்டினியூ பண்ணேன்னா வீடியோவை பலருமே வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பை பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரப்போகிற சீரீஸில் வந்து எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும், அதை அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேமையும் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஏஸ் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பலருக்குமே வந்து ரீச் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரமோட்டர் பையிங் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். பாய்.